ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட மாச்சு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான அன்னதானத்தில், அதுக்கப்புறம் வந்து கோவில் திருவிழா அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வச்சு கொடுப்பாங்க. அந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த ரசம் நம்ம வீட்டில் வச்சோம்னா அந்த மாதிரி வராது. இப்போ எதெல்லாம் போட்டு வச்சோம்னா அந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் வரும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த ரசத்தை அதே மாதிரி சமையல் செய்கிற சமையல்கார்ட்டேருந்து கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நான் எடுத்து குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த நல்ல தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா வேக வச்சோம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு தண்ணி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பருப்பு வந்து வேக வச்ச பாத்திரத்தில் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கி விட்டுருங்க. அப்போ பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிரும். அப்போ அந்த பருப்பு தண்ணியிலையும் அந்த பருப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் தெளிய வச்சுருங்க. தெளிய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்போடு இருக்குது இல்லைங்களா, இதை வச்சுட்டு நம்ம ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். ரசம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். 1 இனுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதில் பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். மேலே ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தோல் அதை மட்டும் எடுத்துடலாம். இது இப்படியே போட்டுக்கலாம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். போட்டு இதையுமே பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு அம்மியில் வச்சு இடித்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியானால் போதும். இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு இது 10 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் அப்படிங்கிறதுனால இந்த சைஸில் 2 தக்காளி நல்லா பழான் தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை கையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சிலெல்லாம் அடித்து போட்டோம் அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும். நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். பிசைஞ்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புளியை வந்து எந்த அளவுக்கு கரைச்சி வைக்கணுன்றதை சொல்கிறேன். பாருங்கள், இந்த ரசம் வந்து 10 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரசம் வைக்கணும்னா இந்த அளவுக்கு, அதாவது எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துக்கணும். இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். என்னதான் நம்ம வந்து கையில் வடிகட்டினாலும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஓடெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி வடியாகி வராது. இந்த மாதிரி வடி எடுத்து வடிச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், மல்லி இலையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கொத்தமல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா இதில் பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு ரசம் வைக்கலான்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 2 காஞ்ச மிளகாய் உங்ககிட்ட காமிச்சோம் இல்லைங்களா, அந்த 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாயை கீறிட்டு போட்டுக்குங்க. இதுலேயே 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிடணும். சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லாம் விற்பாங்க இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. ரசப்பொடியும் வந்து கடையிலேயே விற்கும். ஏன்னா திருவிழாலாம் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு இருக்காது. ஆனால் பேக்கெட்டில் வாங்கி டக்குன்னு செஞ்சுருவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டுக்குங்க. இதுலேயும் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். அதுலேயே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதையும் எல்லாமே போட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட பச்சை வாசம் மட்டும் போட்டோம். இப்போ நம்ம அந்த ரசம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடணும். பாருங்கள், இதெல்லாம் போட்ட உடனே ரசம் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வந்துடுச்சு. கொஞ்சம் நுரக்கட்டி வந்த உடனே நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றணும். இதில் பாருங்கள், இப்போ அங்கங்கே வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பருப்பு தண்ணியையும் இதிலையே ஊற்றிடலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்குங்க. இந்த வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுருங்க. ரசம் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ரசத்தை வந்து நம்ம மூடியெலாம் வைக்கக்கூடாது. எந்த ரசமாக இருந்தாலுமே மூடி வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. நல்ல பபிள்ஸ் வந்தாலே போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். பாருங்கள், அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது, ஒரு கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. உடனே ஒரு கரண்டியை வச்சு இப்படி ஒரு அலசி விட்டுருங்க. கொதிக்கக்கூடாது ரசம். பாருங்கள், ரசம் அங்கங்கே கொதிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், ரசம் வந்து நீத்த மாதிரி இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரசத்தை நம்ம செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல ஒரு அன்னதான ரசம் நம்ம ஜம்முன்னு செஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.